பாருங்க, ஆவிக்குரிய செவிகள், நம்முடைய காதுகள், நாம் கேட்கிற காரியங்கள், நாம் எவ்வளவு காரியங்களை நாம கேட்கிறோம், எல்லாமே பரிசுத்தம் உள்ளதா இருக்குதா? இன்னைக்கு நம்முடைய காதுகள் நம்ம கேட்கிறது ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை கேட்குதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் அதை நிதானித்து நாம் பார்க்க வேண்டும். நாம் எத்தனையோ காரியங்களை கேட்கிறோம் உலகத்துல, ஆனால் என்னுடைய காது எந்த காரியத்தை கேட்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்முடைய உள்ளத்திலையும் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். கேளுங்கள், கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்கணும். பாருங்க, நீங்க பிழைச்சிருக்கணும், அப்புறம் நீங்க சுதந்திரித்து கொள்கிற அந்த தேசம், அதையும் நீங்க சுதந்திரித்து எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நான் போதிக்கிற கட்டளையை கேளுங்கள். அப்போ நம்முடைய செவி எப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு திறந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய செவிகள் மற்ற காரியங்களுக்கு திறக்க கூடாது. நம்முடைய செவிகள் ஆவிக்குரிய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியாயங்கள் என்ன, இதைத்தான் நம்முடைய காது கேட்க வேண்டும். உபாகமம் 4:9 பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் மோசேயிடத்துல சொல்லுவாரு, ஜனங்களிடத்துல போய் என்ன செய்யணும்னா, நீ ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன், அவர்கள் அதை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். சரி, நாம் எதை கேட்கிறோம்? நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய கட்டளைகளை கேட்கணும். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம் போதிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி பண்ண வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கதான் வருங்காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாய் எழும்பணும். இந்த உலகத்துல அவங்க நிக்கணும், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நிலைநிறுத்த வேண்டும். அப்படி என்றால் அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். உபாகமம் 6:3 பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், நியமங்கள், அவருடைய வார்த்தைகள், இவற்றுக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கணுமா? செவி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்பந்தான் உன்னைய ஆண்டவர் விருத்தி அடைய செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நன்றாக வைப்பார், நம்மை விருத்தி அடைய செய்வார். உபாகமம் 28:1 பார்த்தீங்கன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். இன்னைக்கு எல்லாரும் வசனத்தை இதை மட்டும் போடுவாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் பிடிச்சு கொள்வாங்க. ஆனா அதற்கு முந்தி என்ன எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு பாருங்க. என்ன எழுதப்பட்டு இருக்கிறது என்றால் பாத்தீங்கன்னா, அவருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால், அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுக்கணும். அப்படி செவி கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக அவர் வைப்பார். நீதிமொழிகள் 8:34 பார்க்கும் பொழுது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு செவி கொடுக்கணும்.
நம்முடைய காதுகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை அது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனுஷனை தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். வாசற்படியிலே நித்தம் விழிச்சிருக்கணுமா, என் கதவு நிலையருகே காத்திரு. எதற்காக? ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும், சிலர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. கீழ்ப்படியாம போனதுனால என்ன நடந்தது? அவங்களுடைய பெரிய ஸ்தானத்தையே இழந்து போயிட்டாங்க. அதுல சவுல் எல்லாருக்கும் தெரியும், வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, உன்னுடைய சர்வாங்க தகனங்கள்லாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? எது ஆண்டவருக்கு பிரியமா? அவருக்கு செவி கொடுத்தல் தான் உத்தமம் என்று இந்த வசனத்துல தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்முடைய காதுகள் திறந்தவைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்ம கேட்கணும். ஆனா பாருங்க, சவுல் என்ன பண்ணாரு? கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து விட்டார். நீங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. இந்த சவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டு பாவம் செய்தான். அவனே சொல்றான், நான் கர்த்தருக்கு உடைய வார்த்தைய நான் புறக்கணிச்சிட்டேன். நான் ஜனங்களுடைய வார்த்தைய நான் அவங்களுக்கு பயந்து அவங்களுடைய வார்த்தைய நான் சொல்லை கேட்டு விட்டேன். இப்படியாக நான் பாவம் செய்தேன். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது இல்ல, ஆனா அவங்க மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான், மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்கிறாங்க. ஜனங்களுடைய வார்த்தைகளை கேட்பாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்கள். ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். சவுல் என்ன நடந்தது பாருங்க. ஆனா அவன் இந்த சவுல் அவன் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினார். ஒரே ஒரு காரணம் தான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனான். அதை தள்ளிவிட்டான், ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டான். ஆகையினால கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளிவிட்டார். இஸ்ரவேல்ல முதலாவது ராஜாவாக ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்திருந்தாலும் கூட அவனை ஆண்டவர் புறக்கணித்து விட்டார். அவன் அந்த பதவியை இழந்து விட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டுல பாருங்க, புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால் அதுல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யாருக்கு பிரதியுத்தரமாக? அவங்களை பிடிச்சு கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. அங்க பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இன்னும் அப்படிப்பட்ட பெரிய பெரிய அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவன் அந்த பிறவி சப்பாணி, அவன் இயேசுவின் நாமத்தினால அவங்க எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். இந்த காரியம் ரொம்பவும் பரபரப்பா ஆனதுனால அவங்களை பிடித்து கொண்டு போய் வைத்து அவங்களிடத்துல சில கேள்விகளை எல்லாம் கேட்டு கடைசியில சொல்றாங்க, நீ இந்த இயேசுவின் நாமத்தை நீ யாருக்கும் பேசக்கூடாது, நீ பேசவே கூடாது, அந்த நாமத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அவனை, அந்த பேதுருவையும் யோவானையும் அந்த பெரியவர்கள் அரட்டி வைக்கிறாங்க. ஆனா அந்த பேதுருவும் யோவானும் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அப்போ அவங்களுடைய ஆவிக்குரிய காதுகள்
திறக்கப்பட்டு இருந்தது பேதுருவுக்கும் யோவானுக்கும். இன்றைக்கு அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் என்றால் அவங்களுக்கு அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கி எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்கள் அல்லவா? அன்றைக்கு பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட உடனே இந்த சீஷர்கள் எல்லாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது, செவிகள் திறக்கப்பட்டது, நாவுகள் திறக்கப்பட்டது, இருதயம் திறக்கப்பட்டது, எல்லாமே திறக்கப்பட்டு விட்டது. அதற்கு முந்தி அவங்க பயந்தவங்க தான். ஆனால் ஆவிக்குரியவர்களாய் அவங்க மாறின உடனே, அந்த ஆவியானவரை பெற்ற உடனே அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரியதாய் மாறிவிட்டது. இதுல பார்க்கும் பொழுது நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கணுமே. நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமோ? நீங்களே நிதானிச்சு பாருங்க. நீங்க ஒரு மனுஷங்க தானே, உங்களுக்கு நான் ஏன் செவி கொடுக்கணும்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் ஸ்திரமாக நின்றார்கள். அவங்கள சத்தம் போட்டு அதட்டி அனுப்பினாலும் கூட அவங்க அமைதியாக அத இருக்கவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க? திருப்பியும் போய் ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். திருப்பி அவங்களை பிடிச்சு கொண்டு வந்தாங்க, அடிச்சாங்க. திருப்பியும் சொன்னாங்க, ஆண்டவரை பத்தி சொல்லக்கூடாது, இயேசுவின் நாமத்தை நீங்க சொல்லக்கூடாது. கேட்கவில்லை. மறுபடியும் சொன்னாங்க. சிறைச்சாலையில போட்டாங்க. அப்படியும் அவர்கள் கேட்கவில்லை. தேவ தூதன் இறங்கி வந்தான், அவங்களை விடுவிச்சான். பாருங்க எவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதற்கு முக்கியமான வார்த்தை என்னன்னு சொன்னா, அவங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வார்த்தையில் எழுதியிருக்க, அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். செவி கொடுத்தார்கள். அவங்க மூலமாகத்தான் ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பித்தார். அந்த பேதுருடைய நிழல் பட்டு கூட வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறான். பேதுரு, யோவான் அவங்க பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறாங்க. பேதுரு மூலமாக ஆண்டவர் எவ்வளவு சபைகளை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அவங்களுக்கு தெரியும். ஆண்டவருடைய சத்தத்தை அவங்க கேட்டு நடந்தாங்க. ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு இருந்தால் ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும்தான் நம்ம கேட்போம். மனுஷருடைய சத்தத்தை சரி என்று சொல்லி அது எப்படின்னு சொல்லி நிதானித்து பார்ப்போம். ஆனா ஆவிக்குரியவர்கள், அந்த காது, ஆவிக்குரிய செவிகள் நமக்கு திறக்கப்பட்டு இருந்தது என்றால் நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம். பிரியமானவர்களே, அதன்படி நம்ம நடப்போம். அவங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். இன்றைக்கும் எல்லா புதிய ஏற்பாட்டு சபைகளுக்கும் அந்த சீஷர்கள் அஸ்திபாரமாக மாறினார்கள். அவர்கள் மேலே சபைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்காத சவுல் அந்த ராஜா ஸ்தானத்திலிருந்து அவனை தள்ளி போட்டார்கள். இன்னைக்கு நமக்கு டிஃபரெண்ட் தெரியும். நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அப்பொழுது ஆண்டவர் உன்னை சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். இன்னும் கூட பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு காரியம் ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொன்னது பார்க்கலாமா? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாருங்கள், ஏசாயா அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டே இருந்தார். ஆனா ஒரு நாள்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படியே அவனுக்கு ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான். ஏசாயாவுல பார்க்கிறோம், அவனுக்கு 5வது வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிருது. அவன் தரிசனத்தை பார்க்கிறான். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை பார்க்கிறான். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் அவன் ஆண்டவரையும் பரலோகத்தையும் பார்த்து வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல தான் அவனுக்கு அந்த ஆவிக்குரிய காதுகளும் திறக்கப்பட்டு ஆண்டவருடைய
வார்த்தையை கேட்கிறான். ஏற்கனவே அவன் தீர்க்க தரிசனம் உரைச்சு கொண்டு இருக்கிறான். ஆனாலும் பாருங்க, 5வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனிடத்துல பேசும்போது, யாரை நான் அனுப்புவேன்? ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை அவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். நிறைய பேர் ஊழியம் செய்வாங்க. யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியம் செய்யறாங்க? ஏசாயா அதுக்கு முந்தியும் 4 அதிகாரத்திலையும் வந்து தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு தான் இருக்கிறான். ஆனா பாருங்க, 5வது அதிகாரத்துல அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, அவனுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்ட பின்புதான் அவன் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை எல்லாம் இயேசுவை குறித்தெல்லாம் அவன் எழுதி வைத்திருக்கிறானே, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவனுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டது. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான்? இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம். நாங்களும் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஊழியம் செய்கிறோம்? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என் மீது? அவருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேனா? நிதானித்து பார்ப்போமாக. யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? இதோ அடியேன் இருக்கிறேன் என்றேன். அப்பதான் அவன் சொல்றான், ஆண்டவரே, அன்னைக்குதான் அவன் முற்றிலுமா தன்னை அர்ப்பணிக்கிறான். பிரியமானவர்களே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அவனுடைய சத்தத்தை நீ கேட்டீங்கன்னா நீங்க மனுஷருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்க மாட்டீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? மனுஷர்கள் எத்தனையோ உங்களை குறித்து குறைகள் சொல்லலாம், பேசலாம், திட்டலாம். ஆனா அதெல்லாம் நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க. எனக்கு ஏன்னு சொன்னா, உங்களுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டிருக்குது. எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அதிலிருந்து மாறவே மாட்டோம். காரணம் என்ன என்றால், எனக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டிருக்கிறது. நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு என்று சொல்லி நம்முடைய அழைப்பில நாம் நிலைத்து நிற்போம். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு செவி கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் அதற்கு நாம் கீழ்ப்படிந்து, இதோ அடியேன் இருக்கிறேன் ஐயா, என்னை அனுப்பும் என்று நாம் கேட்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், என்னை அனுப்பும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் செய்கிறேன் ஆண்டவரே, நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை நாம கேட்கிறவர்களாய் இருக்கணும். இதுதான் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுகிற அனுபவம். தேவ சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் அது நமக்கு வேண்டும். இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். ஆவிக்குரியவன் தேவனால் உண்டானவன் என்று சொல்லும் பொழுது, ஆவிக்குரியவன் தேவனுடைய வார்த்தைக்கெல்லாம் செவி கொடுப்பானாம். இன்னொரு வார்த்தையை நம்ம கேட்கலாம் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பாருங்க, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனமானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. யாருக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது? அந்த எலியாவுக்கு. எலியா கர்த்தருடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறான். அந்நாட்களிலே, ஆகாபுடைய நாட்களிலே, இஸ்ரவேலிலே எல்லாம் பாகாலை வணங்கி கொண்டிருந்த நாட்களிலே கர்த்தருக்கு செவி கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி எலியா இருந்தான். பாருங்க, அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்.
யார் பெரியவர்? யெகோவா நம்முடைய ஆண்டவர் பெரியவரா? யார் அக்னியினாலே உத்தரவு அருளுவார்? அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அந்நாட்களிலே எலியா நிரூபித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே அவன் நிரூபித்து விட்டு உடனே அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆகாப் ராஜாவை பார்த்து சொல்றான், நீர் போகலாம், நீ போய் போஜனமானம் பண்ணும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார் ஆகாப் ராஜாவும். எலியாவும் அப்படித்தான் நின்று கொண்டிருக்கிறார். யாரும் சாப்பிடல. ஆனா கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அன்னைக்கு விளங்க பண்ணிட்டாங்க. அதற்கு பின்பு எலியா சொல்றாரு, ராஜா நீர் போகலாம், சாப்பிடுங்க போய். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா எலியா என்ன பண்ணாரு? அவர் சாப்பிட போகல. அவர் சொல்றாரு, எனக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஊழியக்காரர்களாய் நாம் இருந்தோம் என்றால் கர்த்தருடைய அந்த சத்தத்தை நாம் கேட்போம். ஆகாபுக்கு கேட்கவில்லை. ஆகாபு ராஜா, பெரிய ராஜா, அவருக்கு அந்த சத்தம் கேட்கப்படவில்லை. ஆனால் எலியாவுக்கு அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சல் அவனுக்கு கேட்கப்படுகிறது. உடனே அவன் சொல்றான், ராஜா நீர் போற, எனக்கு ஒரு பெரிய மழையின் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எலியா எங்க போகிறார் என்றால், மறுபடியும் அவங்க இருந்த இடத்துல இருந்து அவன் இன்னும் மேலாக அந்த சிகரம் பாருங்க, கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான். முதல்ல கர்மேல் பர்வதத்துல அந்த கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்தான். அதற்கு பின்பு இந்த பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவன் ஒரு கொஞ்ச தூரம் மேலாக இன்னும் அவன் ஏறுகிறான். அதற்கு பேர் தான் சிகரம். இன்னும் மேல ஏறி போறான். மேல மேல நம்ம ஏறி போகும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயர்ந்து கொண்டே போகும். நம்ம கீழே 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 போக கூடாது. நம்ம மேல மேல உயர்ந்துகிட்டே போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். அப்படி மேல மேல நம்ம ஏறணும். பாருங்க, அந்த எலியா சொல்றான், எனக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இன்னும் அவன் உயரமாக ஏறி அந்த கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறினான். 42ஆம் வசனத்துல பார்த்தோன்னு சொன்னா, பின்பு தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து அந்த தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி, நீர் போம், சமுத்திர முகமாய் பார். அவன் போய் பார்த்தான். ஆனா ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் வந்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு எலியா என்ன சொல்கிறார் என்றால், இன்னும் 7 தரம் போய் நீ பாருன்னு சொன்னார். அப்ப ஏன் அவர் அப்படி சொல்லணும்? அவருக்கு அவருடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு அவருக்கு அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்குது. மழை வருது, அந்த இரைச்சல் கேட்கப்படுகிறது. அந்த இரைச்சல் கேட்கப்படுகிறதுனால தான் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து அவர் சொல்றாரு, நீ இன்னும் போய் பார், சமுத்திர முகமாய் போய் பார். அதுவரைக்கும் இவர் எப்படி நிற்கிறாராம்? தன்னுடைய முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. யாராவது கொஞ்ச நேரம் நீங்க குனிஞ்சு நிப்பீங்களா? உங்களுடைய முகம் உங்க முழங்காலுக்கு நடுவுல வைக்கணும். உங்களுடைய முகத்தை உங்க 2 முழங்காலுக்கு நடுவுல வச்சு கை அப்படியே பாதத்துக்கு நேராக நீட்டி தொட்டு எவ்வளவு நேரம் உங்களால நிற்க முடியும்? பிரியமானவர்களே, நம்மால அப்படி நிற்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் அப்படி நிற்கிறார். ஆண்டவருக்கு முன்னாக தன்னை தாழ்த்துகிறார். எனக்கு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட்டு விட்டது, இனிமே ஜபிக்க வேண்டாம் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் அப்படியே நிற்கிறார். அதற்கு அர்த்தம் என்ன? அவர் அப்படியே நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, கேட்குது, ஒரு பக்கம் சத்தம் கேட்குது, பெருமழையின் இரைச்சல் கேட்குது. ஆனாலும் அவர் ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு அப்படியாக தன்னுடைய முகம் முழங்கால்களில் படும்படியாக அப்படியே நின்று கொண்டு இருக்கிறார்.
கொஞ்ச நேரம் கூட நம்மால நிற்க முடியாது. இவன் நிற்கிற இடம் சிகரம், மலையின் உச்சி. ஆனா இவனை போய் சமுத்திர முகாமாய் போய் பார்த்துட்டு வான்னு சொல்றாரு வேலைக்காரனை. அப்ப சிகரத்துல இருந்து அந்த வேலைக்காரன் இறங்கி போய் சமுத்திரம் வரைக்கும் போய் பார்க்கணும். சமுத்திர முகம் தெரிகிற வரைக்கும் போய் பார்த்துட்டு மழை வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி அதே பாதையில ஏறி அந்த எலியாவிடத்துக்கு வரணும். வந்து அவன் பதில் சொல்லணும். எலியாவே ஒண்ணுமே வரலையா அப்படின்னு சொல்லணும். ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லணும். அதுக்கு எத்தனை தடவை? 7 தடவை போய் பாருங்கிறார். அப்ப இவன் எத்தனை தடவை மேலையும் கீழையும் அவன் நடந்திருப்பான். அப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த எலியா அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய காதுல அந்த பெருமழையின் இரைச்சல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டவராக அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆகையினால தான் அவருக்கு விசுவாசம் வந்தது. அந்த ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டு பெருமழையின் இரைச்சல் கேட்கப்பட்டதுனால தான் அவருக்குள்ளாக விசுவாசம் பக்காவாக செயல்படுது. அந்த விசுவாசத்துல ஒரு நிலைச்சிருக்கார். 7 தடவை போய் பார், நிச்சயம் வரும் மழை. அந்த விசுவாசம் எப்படி வந்தது? ஆவிக்குரிய காதுகளினாலே பெருமழையின் இரைச்சலை கேட்டதுனால அவருக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் அவருடைய உள்ளத்துல வந்தது. அப்புறம் அவர் எவ்வளவு 7 தடவை போய் பார்த்துட்டு வர்ற வரைக்கும் அவர் அப்படியே நின்னார். 7ஆம் தடவை போய் பார்த்துட்டு வந்த பிறகுதான் அவன் சொல்லுகிறான், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். எவ்வளவு? ஒரு சிறிய மேகம், உள்ளங்கை அளவுதான். எவ்வளவுதான் மேகம் எழும்புகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் விசுவாசமா அவர் என்ன சொல்லுகிறார்? உடனே சொல்றாரு, நீ போய் அந்த ஆகாபை நோக்கி சொல்லிரு, என்னது மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்று சொல்லி அவனை அனுப்புகிறான். முதல்ல ஆகாப் அனுப்பிடு. அவ்வளவுதான். உள்ளங்கை அளவு மேகம் தெரியுதா? நிச்சயம் பெரிய மழையின் இரைச்சல் கேட்கப்பட்டது உண்மை. அது இன்ம பெரிய பலத்த மழையாக பொழிய போகிறது என்று அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்குள்ளாக அந்த வானம் கருத்து பெருமழை உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 3 வருஷங்களாக அந்த தேசத்துல மழை இல்லை. அவ்வளவு வறட்சி, மழை இல்லைன்னு அவ்வளவுதான், பெரிய பஞ்சம், கொடுமை. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு எலியா மறுபடியும் அந்த பெருமழையின் சத்தத்தை கேட்டு அவன் தெரிவிக்கிறவனாக இருந்தான். அது அப்படியே நிறைவேறினது. பெரிய மழை அங்கு பொழியப்பட்டது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், இது ஆவிக்குரிய விதத்துல நம்ம பார்த்தோம் என்றால் பெருமழையின் இரைச்சல் என்பது ஒரு எழுப்புதலின் சத்தம். இன்றைக்கு நமக்கு கேட்கப்படுகிறதா? நம்முடைய காதுகள்ல, நம்முடைய காதுகள் ஆவிக்குரிய காதுகளா இருந்ததென்றால் அந்த பெரிய எழுப்புதலின் சத்தம், பெரிய எழுப்புதலின் இரைச்சல் நமக்கு கேட்கப்படும். பிரியமானவர்களே, பெருமழையின் இரைச்சல் உங்களுக்கு கேட்கப்படுகிறதா? ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டவனுக்கு தான் அந்த பெரிய எழுப்புதலின் சத்தம் கேட்கப்படும். அந்த சத்தம் கேட்கப்படும் பொழுதுதான் நமக்குள்ளே விசுவாசம் வரும். அந்த சத்தம் கேட்கப்பட்டால் தான் பெருமழையை நாம் காண முடியும். அதற்கு அர்த்தம் என்ன என்றால் எழுப்புதலை நாம் காண முடியும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகுது, அவனுடைய வருகைக்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதலை நாம் நிச்சயம் பார்ப்போம். அதற்கு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க, அந்த எழுப்புதல் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்பட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாய் எலியாவை போல அந்த பெரிய மழையின் இரைச்சல், அந்த பெரிய எழுப்புதலின் இரைச்சல் அவங்க காதுல கேட்கப்படும். வீல் மக்கள் மத்தியில ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்படியே இப்பவுமே
எங்களுக்கு அந்த அந்த இறைச்சல் எங்களுக்கு கேட்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய சபைகளை கொடுத்திருக்கிறார், விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு 2026ல நிச்சயமா எனக்கு ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஃபெய்த் வந்தது. பாருங்க, எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு தடவை சொன்னார், டிசம்பர்ல பேசினார், எழுப்புதல் தான் நான் கொடுத்துட்டேனே, பீல் மக்கள் மத்தியில எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னார். அன்னையிலிருந்து இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, எல்லா கிராமங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டாங்க. எழுப்புதல் பீல் மக்கள் மத்தியிலே ஊற்றப்பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு கூடவே நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். எங்க பீப்புளுக்கும் ஜபிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன். நம்முடைய பீல் மக்கள் மத்தியில ஆண்டவர் எழுப்புதலை அனுப்பிவிட்டார். அது எத்தனை பேர் காதுல கேட்குது? ஆவிக்குரிய காதுகள் திறந்திருந்தால் நிச்சயம் கேட்கப்படும். அது ஒரு பெரிய பலத்த மழையாக அது பொழியப்படும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த தரிசனம் அது அப்படியே நிறைவேறும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம், ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட வேண்டும். நம்ம முந்தி பார்த்திருக்கிறோம் ஆவிக்குரிய கண்கள், இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய செவிகளை பார்த்தோம். இப்பொழுதும் ஆவிக்குரிய இருதயம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? யோபு 9:4 பாத்தீங்கன்னா, அவர் இருதயத்திலும் அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் யார்? நம்முடைய ஆண்டவர். அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் இருதயத்துல ஞானம். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்னா, நல்ல ஒரு ஞானம்னா தலையை தான் பார்ப்போம், மூளையில ஞானம் இருக்குதானு. ஆனா இருதயத்துல ஒரு ஞானம், அதுதான் கர்த்தர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். ரோமர் 2:27 1 சாமுவேல் 16:7 அதெல்லாம் பார்க்கும் பொழுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ரோமர் 2:27 பாத்தீங்கன்னா, இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆராய்ந்து பார்ப்பாராம், ஆவியின் சிந்தை இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய இருதயங்கள் ஆவிக்குரியவைகளா இருக்குதா? நம்முடைய சிந்தை என்ன ஆவிக்குரிய சிந்தையா இருக்குதா? இதெல்லாம் ஆண்டவர் அறிவார். ஏன் சொன்னா, அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர். நம்முடைய இருதயங்களை அவர் பார்க்கிறவராயிருக்கிறார் கர்த்தர். ஆனா மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது திருக்குள்ளது. எரேமியா 17:9 பார்த்தோம்னு சொன்னா, இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. நீதிமொழிகள் 4:23 பாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுதான் ஜீவ ஊற்று. ஏன் சொன்னா, அந்த இருதயம் ரொம்ப திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. எல்லா விதமான அசுத்தங்கள் இந்த இருதயத்திலிருந்து தான் புறப்படுது, உருவாகுது, உற்பத்தி மையமாக அது இருக்குது. பாருங்க, அந்த இருதயம் பொல்லாதது, திருக்குள்ளது, கேடுள்ளது. அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது உனக்கு ஜீவ ஊற்று. இன்னைக்கு நிறைய வசனங்களை கேட்டு 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 நிறைய பேர் அப்படியே மழுங்கி போயிட்டாங்க. மனம் மாறவே மாட்டாங்க. சிலர் அவங்க இருதயத்துல எந்த மாற்றமும் இருக்காது. மழுங்கி போன இருதயம், வழுகி போகிற இருதயம், இப்படிப்பட்ட இருதயங்கள் எல்லாம் மாற வேண்டும், மாற வேண்டும். உன்னுடைய இருதயம் மாறிச்சுனா தான் நீ எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்து கொண்டாய் என்றால் உனக்குள்ள இருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படுமா? ஜீவ ஊற்றுங்க, எவ்வளவு பெரிய பிளெஸிங். அது இருதயத்திலிருந்து தான் புறப்படும். அந்த நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்று இருதயத்துல, உள்ளத்திலிருந்து புறப்படும். அப்ப நீ உன் இருதயத்தை எப்படி நீ காத்துக்கொள்ள வேண்டும்? உன்னுடைய இருதயம் ஆவிக்குரிய இருதயமாய் இருந்தால் நீ நிச்சயமாக உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள்வாய், நீ பாதுகாத்துக்கொள். மத்தேயு 5:8 பார்த்தோன்னு சொன்னா,
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. இருதயத்துல சுத்தம் தேவை. இருதயத்துல சுத்தமா இருந்தாதான் நம்ம ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்படும். நம்ம கர்த்தரை நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34-35 வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயம் என்னும் பொக்கிஷம், அது நல்ல பொக்கிஷம். அது ஆவிக்குரிய மனுஷன். அவன் நல்ல இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்துல இருந்து நல்லவைகளை எல்லாம் எடுத்து காட்டுவானா. ஆனால் பொல்லாத மனுஷன் இருக்கானே, அவன் பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம்? ஆவிக்குரிய இருதயம் உங்களுக்கு உண்டா? நம்ம எப்படிப்பட்ட இருதயம், நல்ல இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? இல்ல பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நல்ல இருதயம் நமக்கு இருந்ததென்றால் நம்முடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியத்தை நாம் எடுத்து காட்டுவோம். பிரியமானவர்களே, ஆனா பொல்லாத இருதயம் உள்ளவர்கள் பொல்லாததை எடுத்து காட்டுவாங்களாம். அது நிமித்தம் எந்த நன்மையும் கிடையாது. பொல்லாதவைகளை எடுத்து காட்டுறவங்க அழிஞ்சுதான் போவாங்க. அவங்களுக்கு அதனால என்ன நன்மை உண்டாக போகிறது? ஒன்றும் இல்லை. உன்னால ஒருவன் உன்னுடைய இருதயத்திலிருந்து நீ ஏதாவது சொன்னீனா அவங்க வாழ்ந்து இருக்கணும். அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் மாறணும். அப்படிப்பட்ட காரியங்கள் உன்னுடைய இருதயத்திலிருந்து வரணும். பாருங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். சிலர் உள்ளத்துல என்னதாவது வச்சுக்கொண்டே இருப்பாங்க. அதை எப்படா சொல்லலாம்? அப்ப அது உள்ள நிறைஞ்சு இருக்குது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரும்போது டக்குன்னு அதை வெளிப்படுத்துவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிடும் இவங்க இருதயத்துல என்ன நினைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இருதயத்துல என்ன நிறைஞ்சு இருக்குதோ அதுதான் வாயினால வெளிவரும். ஆகையினாலே நாம் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் நாம் பரிசுத்தமாக ஆவிக்குரிய இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஏசாயா 14:14 ஆண்டவர் இந்த லூசிஃபர் இடத்துல பேசுறத நமக்கு தெரியும். விடிவெளியேன்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார். அந்த ஏசாயா 14 அதிகாரத்துல லூசிஃபரை பத்தி அதுல எழுதி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, உன் இருதயத்தில் நீ சொன்னாயே. ஏசாயா 14:14 வாசிக்கலாமா? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்க, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அன்றைக்கு ஆண்டவர் அந்த லூசிஃபருக்கு அவர் சொல்றாரு, நீ உன் இருதயத்துல நீ அப்படி சொன்னாயல்லவா, உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். பெருமையா நீ உன் இருதயத்துல சொன்னாயா இல்லையா? ஆமா, நான் சொன்னேன். அதுக்கு ஆண்டவர் அவன் அங்க இருந்து கீழே தள்ளி போட்டார். பிரியமானவர்களே, அவனை கீழே விழ தள்ளினார். அவனுக்கு பரலோக ராஜ்யத்துல பங்கே இல்லை. அப்ப நம்முடைய இருதயத்துல என்ன நினைவுகள் நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிகிறார். உன் இருதயம் சுத்தமாய் இருக்கட்டும். உன் இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறார். ஒருவேளை சில காரியத்தை நம்ம வெளியில சொல்ல மாட்டோம், ஆனா மன்னத்துக்குள்ள வச்சிருப்போம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உன் உள்ளத்துல என்ன நீ வச்சிருக்கிற. அன்னைக்கு லூசிஃபர் உன்னுடைய இருதயத்துல சொன்னாயே, உனக்கு வேற இதே கிடையாது, கீழே தள்ளிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது பிசாசாய் மாறி அலைந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய இருதயம் சுத்தமாக நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீது சொல்றாரு சங்கீதம் 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஆண்டவரே, சுத்த இருதயம் வேணா, நிலைவரமான ஆவி நமக்குள்ள இருக்கணும். அந்த நிலைவரமான ஆவி உனக்குள்ளே வரும் பொழுது
உனக்கு சுத்த இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டித்து அதை அப்படி வைத்திருப்பார். நம்முடைய இருதயம் சுத்தமுள்ளதாய் மாற வேண்டும். சங்கீதம் 51:17 பாத்தீங்கன்னா, தேவனுக்கே இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சில வேளையில தப்பு பண்ணிடுறோம், தவறு பண்ணிட்டோம், ஆனாலும் உடனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். தாவீது தப்பு பண்ணினாரு, ஆனா அப்படியே நொறுங்கி அவன் அழுது புலம்பி அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். சுத்த இருதயத்தை தந்துருவோம் ஐயா ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொல்லி அவன் புலம்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறான். இன்னைக்கு நம்முடைய இருதயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களே? சுத்தமுள்ள இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? ஆவியானவர் உனக்குள்ளே வரும் பொழுது அந்த சுத்தமான இருதயத்தை ஆண்டவர் நிலைவரப்படுத்துவார், அவர் சிருஷ்டிப்பார். 1 ராஜாக்கள் 3:12 பார்த்தோம்னு சொன்னா, சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரும் அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்றார். அந்த ஞானம், அந்த உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவை. இந்த இருதயத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இஸ்ரவேல் சபையார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் சபையார் அவங்களுக்கு ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டது. பாத்தீங்கன்னு சொன்னா, மோசே சொல்றார், ஆசரிப்பு கூடாரங்கள் எல்லாம் கட்டணும், அதற்கு ஆண்டவர் இப்படிலாம் சொல்லி இருக்கிறாரு, அப்படிலாம் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர் விவரித்து சொன்ன பொழுது நிறைய பேருடைய இருதயத்துல ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆமென். வாசிக்கலாமா? யாத்திராகமம் 35:21. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். பாருங்க, எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. அப்போ அந்த ஆவிக்குரிய இருதயம் அது திறக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, எவர்களுக்கு உள்ள ஆவியானவர் உற்சாகப்படுத்தினாரோ அவங்களுடைய இருதயம்லாம் எழும்பிச்சான். எழும்பி அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும், அந்த பரிசுத்த வஸ்திரங்கள் ஆரோனுக்கு தரிப்பிக்கப்பட வேண்டும் அல்லவா, அந்த வஸ்திரங்களுக்கெல்லாம் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். அப்ப இவங்களுடைய இருதயம் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய இருதயமாக எழுப்புதல் அடைந்ததோ அவங்கதான் கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, உள்ளத்துல ஏவப்படணும். அந்த ஆவிக்குரிய இருதயத்துல நமக்கு தெரியும் நம்ம ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும், அவங்கதான் காணிக்கை கொடுப்பாங்க. எல்லா வேலைக்கு வேண்டிய காணிக்கை அவங்களே கொண்டு வந்து கொடுக்கறாங்க. யாத்திராகமம் 35:22 பாத்தீங்கன்னா, மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீயும் புருஷர்களும், மனப்பூர்வம் என்று சொல்லும் பொழுது இருதயபூர்வம், மனப்பூர்வமாய் இருதயபூர்வமாய் கர்த்தருக்கு காணிக்கையாக பொன்னெல்லாம் கொண்டு வந்து செலுத்தினாங்களாம். பாருங்க, கோல்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இருதயம் திறக்கப்பட்டவர்கள். யாத்திராகமம் 35:25 பாத்தீங்கன்னு சொன்னா, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள் தங்கள் கைகளினால் 100 இளநூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சி நூலையும் கொண்டு வந்தார்கள். இருதயம் அல்ல, ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள், இருதயத்துல எழுப்புதல் உண்டானவர்கள், ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் விலையுயர்ந்த பொருட்களை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வந்தாங்களாம். இளநீல நூல், அந்த இரத்தாம்பர நூல், அந்த சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சி, இதெல்லாம் காஸ்ட்லியான திங்ஸ், விலை உயர்ந்த பொருட்கள். இதை யாராலும் ஈஸியில கொண்டு வந்து அப்படியே கொடுக்க முடியாது. ஆனா இவங்க கொடுத்தாங்க.
ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகளா இருந்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் அப்படி கொடுக்க முடிந்தது. யாத்திராகமம் 35:26 பாத்தீங்கன்னு சொன்னா, இருதயத்துல ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள், எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். அது அவங்க அவங்களே கஷ்டப்பட்டு அந்த வெள்ளாட்டு மயிரை திரித்து அதுல கிடைக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையா கொடுத்திருக்கிறாங்க. ஞான இருதய ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள். இதுல நிறைய பெண்களை குறித்து வரும். பெண்கள் ஸ்திரீகளை குறித்து இருக்குது, ஆண்களை குறித்தும் இருக்குது. ஆனா இதுல நிறைய ஸ்திரீகள் வருது இந்த அத்தியாயத்துல. நம்முடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்த இருதயமாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய இருதயமாக இருக்க வேண்டும். பெண்கள் தான் குடும்பத்துல முக்கியமானவங்களா இருப்பாங்க. அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். எங்க பெண்கள் சரியில்லையோ அங்க ரொம்ப கஷ்டம், அந்த குடும்பத்துல நடத்துவது ரொம்ப கஷ்டம். பெண்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக, ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வெள்ளாட்டு மயிரை திரித்து அதிலிருந்து காணிக்கைகளை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைத்தார்கள். யாத்திராகமம் 35:29 பாத்தீங்கன்னாலும் கூட, இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீகளும் புருஷர்களும், இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி, யாருடைய இருதயம் உற்சாகம் அடைந்ததோ, திறக்கப்பட்டதோ, கர்த்தருக்குன்னு சொல்லி அவங்க இருதயம் திறக்கப்பட்டதோ, அவங்க தான் கர்த்தருக்கு அதிகமாய் காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, யாத்திராகமம் 35 30-35 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, யூதா கோத்திரத்தான பெசலேயல் மற்றும் தான் கோத்திரத்து அகோலியாவின் இருதயத்திலும் தேவன் ஞானம் புத்தி அறிவை அருளி சகலவித வேலைகளை செய்யும்படி அவர்களை தேவனுடைய ஆவியினாலே நிரப்பினார். கர்த்தருடைய ஊழியம். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த பெசலேயலையும் அகோலியாவையும் அவங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி நிரப்பி இருக்கிறார் பாருங்க. ஞானம் புத்தி அறிவு, அது மட்டும் இல்ல, சகல வேலைகளையும் செய்யும்படியாக தேவனுடைய ஆவியானவர் அவங்களை நிரப்பினாராம். சகல வேலை. நான் வாலிப பிராயத்துல ஒரிசால ஊழியம் செய்யும் பொழுது ரெவரண்ட் பால் ஜெயராஜ் ஐயா அவங்க ரொம்ப நல்லா நடத்துவாங்க. எங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுப்பாங்க. எல்லா வித வேலையும் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. அவங்க 2 வீலர் ஒரு சுவேகா வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அது ரிப்பேர் ஆயிட்டுன்னா நாங்க தான் அதுக்கு ரிப்பேர் பண்ணணும். எந்த மெக்கானிக்கையும் யாரையும் கூப்பிட மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்க தான் படிக்கணும், ஏதாவது படிச்சுக்கோங்க, நீங்க தான் அதை ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எங்க கையில தந்துருவாங்க மிஷினரிகள். நாங்க தான் அந்த சுவேகாவெல்லாம் கழற்றி அதை ரிப்பேர் பண்ணி மாட்டி ஓட்டி பார்த்து அவங்க கையில கொண்டு கொடுப்போம். அதே நேரத்துல ஒரு பல்பு போடணுமா, ஒரு டியூப் லைட் மாட்டணுமா, அதுக்கும் சொல்லுவாங்க, நீங்க தான் அங்க வா, என்னைய கூப்பிடுவாங்க, ஐயா வகிதாங்க வா, இந்த 2 டியூப் லைட் போடணும்பாங்க. சரி ஐயா. எந்த எலக்ட்ரீஷியன்? ஒரு எலக்ட்ரீஷியனும் கிடையாது, எல்லாமே நாங்க தான் எல்லாம் மாட்டுவோம். பிஎஸ் சிஸ்டத்துல உட்காரணுமா, அதுவும் நாங்க தான். டைப்ரைட்டிங் தான் அந்த காலத்துல, அதுவும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம். அவ்வளவுத்துக்கும் கொஸ்டின்ஸ், எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவ்வளவு பிள்ளைங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த டைப் அடிச்சு அதுல இருந்து நாங்க ஸ்டென்சில் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொஸ்டின்ஸ் கொடுப்போம். இரவும் பகலும் வேலை. இப்ப கம்ப்யூட்டர் ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம், கையில ஒரு வலியும் இருக்காது. அந்த ஸ்டென்சில் அடிக்கணும்னா அழுத்தி அடிக்கணும் அந்த டைப்ரைட்டிங் மிஷினை, கையெல்லாம் வலிக்கும். எல்லா வேலையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மட்டுமா, சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் செங்கல் செய்யணும். பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் செங்கல் செய்யணும். அந்த மண்ணெல்லாம் காலை வச்சு மிதிச்சு ஒழுங்கா செங்கல் செய்யறாங்களா,
சாயந்தரம் இருட்டுற வரைக்கும் செங்கல் செய்வோம். அதே செங்கலை வச்சுதான் IMS பில்டிங் எல்லாம் கட்டுவோம். என்ன நினைக்கிறீங்க? ஒரு மேஸ்திரி செய்யற வேலை, அது எல்லா வேலையும் சில காரியத்துல சில இடத்துல பிளாஸ்டர் பண்றதுக்கு முடியல, ஆள் இல்லைன்னா நீங்களே அடிச்சிருங்கம்பாங்க. கலர் அடிக்கணும், எல்லாம் வெள்ளை அடிக்கிற வேலை, அதையும் எங்க கையில கொடுப்பாங்க. அதே நேரத்துல டீச்சர் வேலை, போய் கிளாஸ் எடுக்கணும், அதுலயும் நாங்க தான் போய் கிளாஸ் எடுக்கணும். பிள்ளைகளுக்கு சாப்பாடு, அதுலயும் போய் நாங்க தான் நிக்கணும். எவ்வளவு வேலை. நாங்க சொல்லுவோம், ஆண்டவரே எங்களுக்கு ஞானம் தாரும் ஐயா. எவ்வளோ வேலைகள் இருக்கு, எல்லாமே நாங்க தான். யாரு? மிஷனரிகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள் கிடையாது. நாங்க இருந்த இடத்துல ஒரு ஆண்களையும் வைக்கல. பெண்கள் மிஷனரிகள் இருக்கிற இடத்துல ஆண் மிஷனரிகளை கொண்டு வைக்க மாட்டாங்க. ஒன்லி ஒரு ஃபேமிலி தான், எங்க ஐயா ஃபேமிலி இருந்தாங்க. மற்றபடி எல்லாரும் நாங்க கேர்ள்ஸ். நாங்க தான் ஃபுல் வேலை பார்க்கணும். ஆண்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாங்க தான் பார்ப்போம். வெயிட் தூக்குறதும் நாங்க தான் தூக்கணும். எல்லா வேலையும் மனப்பூர்வமாய் செய்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டா செஞ்சோம். பாருங்க, பெசலேல போல ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஞானம் கொடுத்தார். அங்க போய் ஆராதனையில அங்க போனீங்கன்னு சொன்னா அதுக்கும் மியூசிக், கிட்டார் போடணும், அதுக்கும் எனக்கு கொடுத்த வேலை. அங்க போய் PS சிஸ்டத்துல உட்கார்ந்து பாட்டு போடணும், அதுவும் என்னுடைய வேலை. இந்த மாதிரி நிறைய வேலைகள். ஏசப்பா, அந்த இருதயம் வந்து நமக்கு ஆண்டவர் புத்தியினால ஞானத்தினால அவர் நிரப்புனார். நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், அந்த மாதிரி ட்ரைனிங் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு என்னைய ஒரு ஸ்தாபனத்துல ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தாயாக மாற்றி இன்னைக்கு எல்லாருக்கும் அவ்வளவு வேலைகளை, எல்லா வேலையும் அறிந்ததுனால மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது இந்த வேலையை இவங்க செய்ய முடியும். ஏன் செய்ய முடியாது? செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் எங்களுக்கு அன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ட்ரைனிங் கொடுத்தார். எல்லாவற்றையும் அறிந்ததுனால இன்னைக்கு எல்லா வேலைகளையும் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார். பாருங்க, அன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் அவங்களுக்கு தேவ ஆவியினாலே அவங்களை நிரப்பி அவங்க இருதயத்துல எல்லாவற்றையும் போதித்தாராம். அதன்படி அவங்க நடத்தி அழகா கட்டி இருக்கிறாங்க. அன்றைக்கு அவங்க ஆசரிப்பு கூடாரத்தை எவ்வளவு நேர்த்தியா கட்டுனாங்களோ அதே மாதிரி தான், அந்த மாதிரியை பார்த்துதான் சாலமோன் பிற்காலத்துல தேவாலயத்தை கட்டினான். அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம் பிரியமானவர்களே? இது ஏன் வேலை, இது அவங்க வேலை, இது உன் டிபார்ட்மெண்ட், இது ஏன் டிபார்ட்மெண்ட், இது நான் செய்ய மாட்டேன், இது இவங்க செய்யணும், என்ன சொல்லுகிறோம்? வேடிக்கையா பேசக்கூடாது. இதெல்லாம் ஊழியம் கிடையாது. ஊழியம் என்னது? ஆண்டவருக்காக சாதிக்கணுங்க, ஏதாவது செய்யணுங்க. என் நிமித்த ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் இந்த ஊழியத்துல அவர் வச்சிருக்கிறாரு. நான் என்ன செய்யணும் கேளுங்க. ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், யார் என்ன பொறுப்பை கொடுத்தா என்ன, நான் உடனே நான் செய்கிறேன், அதை செய்யுங்க. ஆவிக்குரிய இருதயம் நமக்கு திறக்கப்பட்டு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டிருந்தனா கர்த்தருடைய சித்தம் என்ன அதை நாம் உணர்ந்து கொள்வோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தாவீதுக்கும் அந்த ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை அவர் திறந்திருந்தார். ஏன்னு சொன்னா அவனுடைய வார்த்தையினால நமக்கு தெரியும். உபாகமம் 6:6 பாத்தீங்கன்னா அது ஒரு வசனம், இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி தாவீது என்ன பண்ணி இருக்கிறார்னா, சங்கீதம் 39:3 பாத்தீங்கன்னா, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். அப்போ தாவீதுடைய இருதயம் அப்படியே அனல் கொண்டது. அவன் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, ஆண்டவருடைய வார்த்தையை அவன் மனதிலே வைத்து செயல்படுகிறவனாக அவன் இருந்தான். ஏன் சொன்னா அவன் வாசிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை அவன் தியானிக்கிறான். அப்பொழுது எனக்கு அனல் மூண்டது, என் நாவினால் விண்ணப்பம் பண்ணினேன். வேதத்தை எப்படி வாசிக்கிறோம் பிரியமானவர்களே? ஆண்டவர் கட்டளையிட்டாரு,
இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இன்னைக்கு எவ்வளவு நம்ம வேதத்தை வாசிக்கிறதுக்கு நான் டைம் எடுக்கிறோம்? வேதத்தை வாசிக்கிறீங்களா? அப்பதான் உங்க இருதயம் அனல் கொள்ளும், உங்கள் ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்படும். நான் தியானிக்கையில் அனல் மூண்டது, அப்பொழுது நான் நாவினால விண்ணப்பம் செய்தேன். பாத்தீங்களா? வேதத்தை வாசிங்க, அப்ப உங்க ஆவிக்குரிய இருதயத்தை ஆண்டவர் திறப்பார். அந்த இருதயம் அனல் கொள்ளும். இன்னைக்கு இருதயம் திறக்கப்பட்டவனாக தாவீது இருந்ததுனால தான் அவன் கர்த்தருடைய சித்தத்தெல்லாம் செய்தான். நல்லா வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இதுல தாவீதை குறித்து அழகாக சாட்சி போடப்பட்டு இருக்கிறது. நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். அவன் யார்? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். உள்ளத்துல ஆமென் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இப்படி ஒரு சாட்சியை சொல்ல முடியுமா? இந்த மகன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இந்த தாவீது இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து அனல் மூண்டவனாக அவன் விண்ணப்பம் செய்கிறவனாக இருந்தான் என்று நம்ம பார்த்தோம். இந்த தாவீதைத்தான் ஆண்டவர் பிடித்திருக்கிறாரு. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இருதயத்துக்கு ஏற்றவனாக நீ மாறினா கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவீங்க. ஆண்டவருக்கு என்ன சித்தமோ அதெல்லாம் செய்து முடிப்பீங்க. வீணான காரியத்துல தலையிட மாட்டீங்க. இந்த வீணான காரியத்துல எல்லாம் தலையிட்டு சண்டை போட்டுக்கொண்டு இருப்பதற்கு இதுதான் காலமா? என்ன வீணான காரியங்கள்? தூரத்துல ஒதுக்கி போடுங்க. செய்ய வேண்டிய காரியம் என்னது? அவருக்கு சித்தமானவைகள் எவைகள்? உங்களுடைய ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்பட்டது என்றால் நிச்சயமா நம்ம அறிய முடியும் ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்குது, அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம இருதயத்துல எழுப்பப்படுவோம். இன்னைக்கு தாவீது கர்த்தருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தானா. தாவீது கர்த்தனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார் என்று கர்த்தர் சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுல ஆண்டவர் தள்ளினார். அவன் செவிக்க சாய்க்கல, அவனை தள்ளிட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை கொண்டு வந்தார். முதல்ல நம்ம பார்த்தோம், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் செவி கொடுக்கல, ராஜாவின் ஸ்தானத்திலிருந்து அவனை தள்ளினாரு. அந்த இடத்துல தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த தாவீதை குறித்து வேதத்துல நிறைய இருக்குது, நம்மளால இப்ப டைம் கிடையாது. தாவீது போன இடமெல்லாம் அவன் புத்திமானாய் நடந்தான். இருதயத்துல ஞானம் உள்ளவன், புத்திமானாய் நடந்தான். போன இடமெல்லாம் ஜெயம் பெற்றான். தேவன் தன்னை உணர்த்த உணர்த்த தன்னை மாற்றி கொண்டான். ஆண்டவர் சொல்வார், தாவீது நீ இதை இப்படி செய். உடனே அது ஓகே ஆண்டவரே, என்னைய திருத்திக்கிறேன், நான் மாற்றிக்கொள்றேன். நீ இங்க போ, ஓகே ஆண்டவரே போகிறேன். அப்புறம் அவனுக்கு நல்ல ஒரு இருதயம். என்ன என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தரிடத்துல போய் கேட்பான், கர்த்தரிடத்துல விசாரிப்பான். நான் எங்க இருக்கணும், எங்க வீடு கட்டணும், நான் ஆலயம் கட்டணுமா, நான் என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல போய் அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய இருதயம் என்ன, அவருடைய இருதயத்துக்கு எது பிடிக்கும் அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவீது இருந்தான். அது தேவனை புகழ்ந்து புகழ்ந்து அவன் 75 சங்கீதங்களை அவன் பாடியிருக்கிறான். பிரியமானவர்களே,
அவர் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருக்க, இருதயத்துல ஆழத்திலிருந்து ஆண்டவரை புகழ்ந்து இருக்கிறான். 75 சங்கீதங்களை அவன் எழுதி இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் விசாரிக்கிறவனாக இருந்தான். அவனுடைய இருதயம் திறக்கப்பட்டு இருந்தது. அனல் மூண்ட இருதயம், ஆவிக்குரிய இருதயமாக இருந்தது. அடுத்தபடியாக இன்னொரு அம்மாவை குறித்து நம்ம பார்க்கலாம். மூன்றாவதாக லீதியாள். எல்லாருக்கும் தெரியும் லீதியாள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். லீதியாளின் இருதயத்தை கர்த்தர் திறந்தருளினார். இந்த லீதியாள், இவளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. லீதியாளை குறித்து சின்ன வசனம் தான், ஆனா அவளை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த லீதியாள் அவள் ஐரோப்பா கண்டத்துல அந்த மக்கோதோனியா நாட்டுல அவள் அந்த பிலிப்பிங்கிற இடத்துல அவள் வாழ்ந்து வந்தாள். ஆனால் அவளுடைய ஒரிஜினல் எங்க இருக்குதுன்னு சொன்னா தியத்தீரா ஊராளானவள். அந்த தியத்தீரா ஊர் வேற இடம், அது மேற்காசியாவுல இருக்குது. ஆனா அந்த தியத்தீரா ஊர் இருக்குதே, அது அந்த பர்பிளுக்கு, அந்த இரத்தாம்பரத்துக்கு அது பெயர் போன ஒரு இடம். அந்த பர்பிள் கலர், அந்த இரத்தாம்பரம் எப்படி தயாரிக்கிறாங்க? அந்த காலத்துல கடல்ல உள்ள சிப்பிகளுக்குள்ள இருந்துதான் அந்த கலர் கிடைக்கும், அந்த டை கிடைக்கும். அப்போ நிறைய 250 சிப்பிகளை எடுத்து அதெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணி அதுல 1 சொட்டு 2 சொட்டு அப்படிதான் அந்த கலர் வரும். அதை ஊத்துன உடனே எல்லாமே அப்படியே அந்த பர்பிள் கலராக மாறுமா. அது ரொம்ப ரேரா கிடைக்கிற திங்ஸ்ங்கிறதுனால அந்த பர்பிள் கலர்ல இருக்கிற அந்த இரத்தாம்பரத்தை ராஜாக்கள் தான் உடுப்பாங்க. ஆகையினாலே அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு திங்ஸ். அந்த காஸ்ட்லியான அந்த இரத்தாம்பரம் உடைகள் அத ராஜாக்கள் அணிவார்கள், பெரிய பெரியவர்கள், அந்த ஆசாரியர்கள். இந்த மாதிரி தான் அது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக கருதப்பட்டது. இதற்கு பெயர் போனதுதான் இந்த தியத்தீரா ஊர். ஆனா இப்பொழுது அவள் தியத்தீரா ஊரை சேர்ந்தவளாக இருந்தாலும் அவள் ஐரோப்பா கண்டத்துல அவள் இருக்கிறாள். அந்த பிலிப்பி பட்டணத்திலே அவள் இருக்கிறார். அந்த பிலிப்பி பட்டணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது ரோமர்களுடைய காலனி என்று சொல்லப்படுகிறது. ரோமர்கள் அந்த இடத்துல அதிகமாய் வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல அவள் பிலிப்பி பட்டணத்துல இருக்கிறாள். ஆனால் அவள் அங்க இருந்து அவள் அந்த இரத்தாம்பரத்தை விற்கிறவளாக அவள் காணப்பட்டாள். ஆனால் பாருங்க, அவள் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் ஒரு கிரேக்க பெண்மணி. இந்த பவுலுடைய வழக்கம் என்னவென்றால், அவர் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் அவர் யூதருடைய ஜெப ஆலயம் எங்கே இருக்கிறது என்று அவர் தேடி பார்ப்பார். எந்த ஒரு புதிய இடத்துக்கு போனாலும் கூட அவர் அங்கு முதலாவது அந்த யூதர்களுடைய ஜெப ஆலயம் இருக்கிறதா, அந்த சினகாக் எங்க இருக்குது, அந்த சினகாக்ல சனிக்கிழமை தோறும் அவர்கள் ஓய்வு நாளாக அந்த யூதர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். அந்த இடத்துல போய் அந்த பவுல் அங்கே பங்கெடுப்பார். அவர்களுக்கு இயேசுவை குறித்து அவர் பேசி சுவிசேஷத்தை அறிவிப்பது வழக்கமாயிருந்தது. ஆனால் அவருடைய 2வது மிஷனரி பிரயாணத்துல அவர் முதல்ல அவர் ஆசியாக்கு தான் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பவுல சொன்னாரு, இல்ல நீ அங்க போக வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் தடுத்தார். அன்றைக்கு இரவுல பவுலுக்கு தரிசனத்துல மக்கதோனியாவில இருந்து ஒரு மனுஷன் கூப்பிடுற மாதிரி அவருக்கு தரிசனம் கிடைத்ததுனால அவர் அந்த மக்கதோனியாவுக்கு வர்றாரு. அது ஐரோப்பாவுல இருக்குது. அந்த ஐரோப்பாவுக்குள்ள அவர் கால் எடுத்து வச்சு அப்படியே அலைஞ்சி அவர் பிலிப்பி பட்டணத்துல போய் அவர் இருந்தார். அப்ப அந்த ஏரியாவிலலாம் பாக்குறாரு, புதுசா இருக்குது. யூதர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜெப ஆலயம் கூட இந்த பகுதியிலே இல்லையே. அந்த காலத்துல வழக்கம் என்னன்னா 10 யூத ஆண்கள் இருந்தால்தான் அந்த இடத்துல ஒரு சினகாக் கட்டுவாங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இங்க 10 யூதர்கள் கூட இல்ல, ஆகையினால இங்க சினகாகே இல்ல.
அப்ப நம்ம என்ன பண்றது? எங்க போய் நம்ம வழிபாடு பண்ணுறது? ஆராதனை என்ன பண்ணுவது? எங்க போறது? ஒன்றும் தெரியல. ஆகையினால அவங்களுக்கு அங்க அந்த பிலிப்பில என்ன நடந்ததுன்னு சொன்னா, ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல சில இடங்கள் அப்படி பிளேனா வச்சிருந்தாங்களாம். யாருனாலும் தங்களுடைய கடவுளை வணங்க வேண்டும் என்றால் அந்த ஆற்றங்கரை பகுதியில போய் அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். யாருனாலும் சரி, யாருடைய கடவுளையும் அவங்க வணங்குறதுக்கு அங்க ஒரு ஃப்ரீயான இடத்தை வச்சிருந்தாங்களாம். அப்ப அதை அறிந்து பவுல் அந்த இடத்துல போய் அவர் எப்பொழுதும் ஆற்றங்கரை அருகில அவங்க போய் ஜெபிக்கிறது வழக்கமாக இருந்தது. அப்படியாக அவருக்கு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல நிச்சயமாய் அந்த இடத்துல கூடி வருகிறவங்க யாரா இருப்பாங்க? ஆண்டவரை வழிபடுகிறவங்க தான் அந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த லீதியாவை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, அவள் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க 14ஆம் வசனத்தை. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவள் என்று அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தியத்தீரா ஊராள், இரத்தாம்பரம் விற்கிறவள். அவள் தேவனை ஆராதிக்கிறவள், தேவனை வணங்குகிறவள். எந்த தேவன் அவள் வணங்கினாள் தெரியாது. ஆனா அவளுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தது. அவள் ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் இருந்தது. இவள் ஒரு பெரிய பணக்காரி என்று சொல்லுகிறார்கள். இரத்தாம்பரம் விற்கிறது ஈஸியான காரியம் இல்லை. அவங்க இரத்தாம்பரம் விற்கிறாங்கன்னா அவங்க ஒரு பெரிய பணக்காரி. அப்படிப்பட்ட மதிப்புள்ள ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீயாக இருந்து அவள் தேவனை தேடுகிறவளாக இருந்தாள் என்றால், இன்னைக்கெல்லாம் பெரியவங்க என்ன நினைக்கிறோம்? எங்க பெரிய பிசினஸ்காரங்க அவங்களாம் எங்களுக்கு டைமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா லீதியாள் தேவனை வணங்குகிறவளாக இருந்தபடியினால அவள் அந்த இடத்துல அவள் ஆண்டவரை அவள் ஆராதிக்கும்படியாக இருந்தவங்க. பாருங்க, அதுல கொஞ்சம் பெண்கள் வந்திருக்காங்க. அப்ப இந்த பெண்கள்லாம் சேர்ந்து அங்க அவங்க ஆராதிக்கிறது அப்படி ஒரு வழக்கம் அவங்க வச்சிருந்திருக்கலாம். இப்ப பவுல் அங்க ஜெபம் பண்ண போகும்போது அவர் பார்க்கிறாரு, ஓ கொஞ்சம் பெண்கள் கூடி இருக்காங்களே, சரி இவங்க எல்லாம் ஒரு பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க போல. இவங்களை போய் நான் மீட் பண்ணலாம். இவங்க யார ஆராதிக்கிறாங்கன்னு தெரியல, சரி போய் பார்க்கலாம். போய் அவங்களை மீட் பண்ணி ஆண்டவரை குறித்து சொன்ன உடனே அப்படியே அந்த பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. பிரியமானவர்களே, அந்த லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். பவுலுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்து விட்டார். நிறைய பெண்கள் கூட இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவளுடைய இருதயம் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயம், கர்த்தரை வணங்குகிற ஒரு இருதயம். அவள் ஒரு பெரிய பணக்காரியாக வியாபாரியாக இருந்தாலும் கூட அவள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவளாக அந்த ஓய்வு நாள்ல நிச்சயமா அவள் அவள் தேவனை வணங்குகிறவளாக இருந்தாளே. பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்காக இடத்தை ஒதுக்குகிறோமா? ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம் கரெக்டாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஆராதிக்கிறோமா? அவள் ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, அவங்க கூடி வந்திருந்தாங்க. அங்க பவுல் போன உடனே பாருங்க, அந்த வார்த்தையை கேட்கும்படியாக கர்த்தருடைய இருதயத்தை திறந்தார். திறக்கப்பட்டது, லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். உடனே ஞான ஸ்நானம் அவள் எடுக்கிறாள். தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுகிறாள், வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு போறாங்க. அவள் அந்த பெண், அந்த குடும்பத்தார், அவளுடைய ஹஸ்பண்ட், அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் அவளே ஆண்டவரை பத்தி பேசி அவள் எல்லாரையும் விசுவாசத்துக்குள் நடத்தி விட்டாள். பாருங்க, பவுலை கூட்டிக் கொண்டு போகிறாள். அவங்க வீட்டுல போய் அவங்க வீட்டார் அனைவரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாள். இங்கே இருங்க, ஆண்டவருடைய ஊழியம் நடக்கட்டும், நீங்க எங்கே தங்கி இருக்கிறீர்கள், எங்க வீட்டுல தங்குங்கன்னு சொல்லி ஒரு நல்ல இடத்தை அவளுக்கு கொடுத்தார். பாருங்க, அந்த ஊழியக்காரர்கள் பவுல் அந்த இடத்துல தங்கி இருந்து ஊழியத்தை செய்தார். முதல் அந்த ஐரோப்பா கண்டத்துல
முதல் சபை, முதல் வீட்டு சபை அது அந்த லிதியாவுடைய வீட்டுல தான் ஆரம்பமானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு சரித்திரத்துல நம்ம பார்க்க முடியும், முதல் சபை ஐரோப்பா கண்டத்துல இந்த லிதியாளுடைய வீட்டுல தான் அது ஆரம்பமாயிருக்கிறது. அது பிற்காலத்துல அதுதான் ஒரு பெரிய கிறிஸ்டியன் வர்ஷிப் சென்டராக அந்த இடம் மாற்றப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு அவள் தான் முதல் விசுவாசி ஐரோப்பாவில். லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். இன்னைக்கு நம்முடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய காரியங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு இடத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரின் வீட்டுல வந்து இருக்கட்டும், ஆண்டவருக்காக என் இடத்தை நான் கொடுப்பேன் சொல்லி முன் வர வேண்டும். அப்படிப்பட்டதாக நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் திறந்தார். அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டு இன்னைக்கு அவள் மூலமாக ஐரோப்பா முழுவதும் சுவிசேஷமயமாக்கப்படும்படியாக கர்த்தர் அவளுக்கு கிருபை பண்ணி இருக்கிறார். அவள் மூலமாக, அவளுடைய சப்போர்ட்டின் மூலமாக இன்றைக்கு ஐரோப்பாவில் ஆண்டுடைய நாம மகிமைப்பட்டு வருகிறது. பிரியமானவர்களே, பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் மூன்றாவது காரியம், ஆவிக்குரிய நாவுகள். நம்முடைய நாவை குறித்து வேதத்துல நிறைய இருக்குது. சங்கீதம் 35:28 பார்த்தா, என் நாவு உமது நீதியை நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் என்று தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 37:30 பாத்தீங்கன்னா, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஒரு நீதிமானா நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய நாவு ஞானத்தினால் நிறைந்திருக்கும். நம்முடைய நாவு நியாயத்தை பேசும். சங்கீதம் 51:14 பாத்தீங்கன்னா, என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். இன்னைக்கு நம்முடைய நாவை நீங்க அறிந்து கொள்ளுங்க. உங்க நாவு நீதிமானுடைய நாவாக இருக்கிறதா? உங்களுடைய நாவு நீதியை கம்பீரமாய் பாடுகிற ஒரு நாவாக இருக்கிறதா? நம்முடைய நாவு நீதியை நாள்தோறும் அவருடைய துதியை சொல்லுகிற ஒரு நாவாக இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 119, 103 பாருங்க, உம் வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள், இனிமையானவைகள். அவருடைய வார்த்தை நம்முடைய நாவுக்கு இனிமையா இருக்கணுமா? அந்த நாவு ஆண்டவருடைய வார்த்தையினால இனிமையாக்கப்படணும். இன்னைக்கு நாம நாவுல டேஸ்டியா சாப்பிடுவோம், அது வேணும் இது வேணும். அந்த சாப்பிடுறதுல நம்முடைய நாவுல அப்படியே ஒரு டேஸ்ட், அது இனிமையா இருக்குது, இது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா பாருங்க, உம்முடைய வார்த்தை என் நாவுக்கு இனிமையா இருக்குதுன்னு தாவீது சொல்றார். எவ்வளவு அழகா அந்த தாவீது உணர்ந்து சொல்றார். அவனுடைய வார்த்தைய படிக்க படிக்க அந்த நாவுக்கு இனிமையா இருக்கணும். சங்கீதம் 119, 172 பாருங்க, என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். இன்னைக்கு நம்முடைய நாவு ஆண்டுடைய வசனத்தை விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறதா? யாரையும் பற்றி புறம் கூறக்கூடாது, யாரையும் பற்றி வீணாக பேசிக் கொண்டிருக்க கூடாது, கோபமாக பேசக்கூடாது. நம்முடைய நாவு வசனத்தை தான் விவரித்து சொல்லணும். நீதிமொழிகள் 10:20 பாருங்க, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, வெறும் வெள்ளி இல்ல, சுத்த வெள்ளி. அவ்வளவு அழகான நாவு நீதிமானுடைய நாவு. நீதிமொழிகள் 15:2 பாத்தீங்கன்னா, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். நம்முடைய நாவு ஒரு ஞானிகளின் நாவு போல இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15:4 பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். எவ்வளவு அழகா எழுதியிருக்கு. அப்ப நம்ம நாவை நம்ம எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்? பிரியமானவர்களே, ஆவிக்குரிய நாவாக நம்முடைய நாவு இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும். நாவை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அறிந்து வச்சிருப்பாங்க. யாக்கோபு 3 நாவை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. உண்மைதான், எல்லாரும் வாசிக்கிறோம், நல்லா தெரியும். ஆனாலும் நாவை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஏன்? வசனம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ஆனா கண்ட்ரோல் பண்ணணுமே. வசனம் எதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது?
அதன்படி நடக்கிறதற்கல்லவா. யாக்கோபு 3:5 பார்த்தோன்னு சொன்னா நாவு பெருமையானவைகளை பேசுகிறான். யாக்கோபு 3:6 பாத்தீங்கன்னா நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். 3:8 பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அதே மாதிரி யாக்கோபு 3:10 பாத்தீங்கன்னா ஒரே வாயிலிருந்து துதித்தல் வருது, சபித்தல் வருது. இது எப்படி? அப்படி வரலாமா? ஒரே மரத்திலிருந்து இனிப்பும் கசப்பும் உள்ள பழம் கிடைக்குமா? வரக்கூடாதே. அப்ப நீ ஆவிக்குரியவங்களா இருந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய நாவுல எப்பொழுதும் துதித்தல் தான் வர வேண்டும், சபித்தல் வரக்கூடாது. யாரையும் சபிக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, விரோதமாய் பேசாதீங்க. எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருங்கள், ஆண்டுடைய வசனத்தை பேசிக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில ஒரு பாஸ்டர் கண்ணு பாபோர் என்று சொல்லி ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சபையில எல்லாரும் நல்ல வேதத்தை நல்லா அறிஞ்சிருப்பாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த சபைக்கு போனோம்னா நிறைய வசனங்கள் நல்லா தெரியும். அந்த சபையில நல்லா ஒற்றுமையா இருப்பாங்க எல்லாரும். அப்போ ஒரு தடவை ஒரு மூப்பர் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, நாங்க எப்படி இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு எங்க பாஸ்டர் தான் காரணம்னு சொன்னார். அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நல்ல வசனத்தை போதிப்பாரு. அது மட்டுமல்ல, வீடு விசிட்டுக்கு வருவாரு, வீட்டுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் கேட்பாரு, அதற்கு பைபிள்ல இருந்து வசனத்தையா சொல்லுவாரு. அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு வேதத்துல இப்படிலாம் வசனம் இருக்குதா, சரி சரி அப்ப நாங்க மாறிக்கிறோம்னு சொல்லுவோம். பிரியமானவர்களை, கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? யாராவது சண்டை போட்டுட்டாங்க, ஒரு பிரச்சனை, 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா உடனே பாஸ்டர் அங்க போவாரு, வசனத்தை வச்சு சொல்லுவாரு. வீணான வார்த்தைலாம் பேச மாட்டார், வசனம் பேசும். உடனே அவங்க எல்லாம் குத்தப்படுவாங்க. குத்தப்பட்டு அவங்க எல்லாம் சரியாயிருவாங்களாம். இன்னைக்கு நம்முடைய நாவு ஜீவ விருட்சம் போல் இருக்குதா? நம்முடைய நாவு தேவனுடைய வார்த்தையை பேசுதா? நம்முடைய நாவு சுத்த வெள்ளியை போல இருக்குதா? நம்முடைய நாவை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏசாயாவை பத்தி நம்ம பார்த்தோம் அல்லவா? வாசிக்கலாமா? ஏசாயா 6:5 வாசிக்கலாம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். ஓகே, பாருங்க, ஏசாயாவை குறித்து அப்பமே நாம் பேசணும். இந்த ஏசாயாவுக்கு தரிசனம் கிடைத்த உடனே அவனுடைய கண்கள் திறந்தது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இதுல பார்க்கும் பொழுது பாருங்க, ஏசாயாவுடைய நாவு பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு சேராபீன் எழும்பி வந்து பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழலை ஒரு குரட்டால பிடித்து கொண்டு வந்து அவனுடைய வாயை தொட்டு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதல்லவா? ஏசாயா இவ்வளவு அழகாக தீர்க்க தரிசனம் உரைத்தான், ஜீசஸ குறித்தெல்லாம் உரைத்திருக்கிறான், அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் ஜீசஸ் பிறப்பதற்கு முன்பே, கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பே ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை உரைத்தான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய நாவு பரிசுத்தமாக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவனுடைய நாவு எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டதா? பலிபீடத்திலிருந்து ஒரு குரட்டால அக்னி தழல கொண்டு வந்து சேராபின் கொண்டு வந்து அவனுடைய வாயில வச்சுதான். உதடு, வாய், நாவு அப்படியே பரிசுத்தமாயிட்டு. அக்னி தழல், ஒரு அக்னி வந்தது, அந்த வாயை தொட்டுச்சான். உடனே அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. உடனே ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று அவன் கதறுகிறான். ஆவிக்குரிய
நாவு நமக்கு வேண்டும் என்றால் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் வந்து நம்முடைய நாவை தொடணும், நம்முடைய வாயை தொடணும். அப்பொழுதுதான் உங்க அக்கிரமம் நீங்கி நீங்க உங்க பாவம் நிவர்த்தி ஆகும். வாயினால எவ்வளவு பாவம் பேசியிருக்கிறீங்க, எவ்வளவு பாவம் செய்திருக்கிறீங்க. உங்களுடைய நாவு பரிசுத்தம் அடைய வேண்டுமா? இல்லாதது பொல்லாதது பொய்கள் எவ்வளவு காரியம் பேசி இருக்கிறீங்க. உங்களுடைய நாவு பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒரு ஆவிக்குரிய நாவாக மாற வேண்டும் என்றால் ஒரு பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினித்தழல் வந்து உங்க நாவை தொட்டு பரிசுத்தமாக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் அக்கிரமம் நீங்கி நான் மாறிட்டேன், என் பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அன்னைக்குதான் உணர்ந்தான். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். அப்ப எப்படி அவன் தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு இருந்தான்? அந்த அசுத்த உதடோடு கூட தீர்க்க தரிசனம் உரைச்சிருந்திருக்கான் முதல்ல. ஆனா இன்றைக்கு அக்கினி தழலினால் அவனுடைய உதடுகள், அவனுடைய வாய் அது பரிசுத்தமாக்கப்பட்டதோ, அண்டையிலிருந்து அவனுடைய தீர்க்க தரிசனம் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அதற்கு முந்தி அவன் ஐயோ 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 என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைப்பான். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய தீர்க்க தரிசனங்களை அழகா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்தது. அப்படியே பேச ஆரம்பிச்சான். நாவு மாறிவிட்டது. அவன் அழகாக பேச ஆரம்பித்தான். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் சொன்னானே. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அப்படி நினைக்கிறோம்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். ஆண்டவரே, ஒரு பலிபீடத்தின் நெருப்பு என்னுடைய நாவை தொட்டு பரிசுத்தம் ஆக்கட்டும். யாரெல்லாம் மனதுல நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது பாருங்க, இந்த சீஷர்கள் எல்லாம் முதல்ல பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அவர் தன்னுடைய மரணத்தெல்லாம் குறித்து பேசி, கடைசி நாட்களை குறித்து பேசி கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த சீஷர்களுக்குள்ள என்னது வாக்குவாதம்? எவன் பெரியவன்? நம்மள யார் முதன்மையா இருக்க போறா? ஜீசஸ் போயிட்டுனா யாரு நமக்கு தலைவன்? யார்? இப்படியெல்லாம் அவங்க பெருமையானதெல்லாம் பேசி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு இருந்த நாட்கள். அவங்க நாவு அசுத்தமா இருந்தது. யாரு பெரியவனா இருப்பா? நீ யாருப்பா? யாரு இருப்பா? என்னது? இப்படிதான் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அந்த பெருமையான நாவெல்லாம் ஆண்டவர் அழித்து போட்டார். பிரியமானவர்களே, அப்படி அவங்க பேசிக்கொண்டிருந்தாங்க. ஆனா என்னைக்கு அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, அதோடு அவங்க நாவு மாறிச்சு பாருங்க. அந்த அப்போஸ்தலர் 2 பழைய ஏற்பாட்டுல தான் பலிபீடத்திலிருந்து ஒரு அக்னி தழல கொரட்டுல கொண்டு ஏசாயாவை நாவை தொட்டுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டுல என்னது இறங்கிச்சு? வாசிக்கலாமா? வாசிங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான நாவு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. அன்னைக்கு பரலோகத்துல பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி தழல் வந்தது ஏசாயாவுக்கு. இன்னைக்கு சீஷர்களுடைய நாவை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒரு அக்னிமயமான நாவு இறங்கி வந்துதான் எல்லாருடைய நாவலையும் அமர்ந்துருச்சு. அப்ப எல்லாருக்கும் ஒரு நாவு. இந்த அக்னிமயமான நாவு யாருடைய நாவுன்னு நினைக்கிறீங்க? அது நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய நாவு. இயேசுவினுடைய நாவு இறங்கி அது அக்கினியான நாவு. அது ஒவ்வொருத்தருடைய நாவலையும் அது அப்படியே அமர்ந்து விட்டது. உடனே அவங்களுடைய நாவு பரிசுத்தம் அடைந்தது. அது அப்படியே அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிச்சாங்க. கீழே நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே சந்தோஷம், சமாதானம். எவை பெரியவன் அந்த எண்ணெல்லாம் மறைஞ்சு போச்சு. அவங்க எல்லாரும் ஆவிக்குரியவர்களாய் மாறினார்கள். அவங்களுடைய நாவுகள் ஆவிக்குரிய நாவுகளாக மாற்றப்பட்டது. அவங்களுடைய வாழ்க்கையே அன்றைக்கு மாறிவிட்டது. பிரியமானவர்களே, அக்கினிமயமான நாவு இறங்கின உடனே
அவங்களுடைய வாழ்க்கையே ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. அவர்கள் அந்த வார்த்தைகள், அதற்கு பின்பு அவங்க பேசின வார்த்தைகள், அது ஒவ்வொருவருடைய உள்ளத்தை தொட்டது பிரியமானவர்களே. எப்படி தெரியும் சொல்லி நினைக்கிறீங்களா? அதே அத்தியாயத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு எருசலேம்ல கூடி வந்திருந்த பலவிதமான ஜாதி மக்கள் எல்லாரும் அங்க பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கூடி வந்திருந்தவங்க, அவங்க அப்படியே அங்கே இருந்துட்டாங்க. அவங்க அந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு வர்றவங்க வந்துட்டு உடனே போக மாட்டாங்களாம். அவங்க ஒரு 2-3 months அங்க எருசலேம்ல இருப்பாங்களாம், தங்கி இருப்பாங்களாம். ஆகையினால அங்க எல்லாரும் நிறைய பேர் வந்திருந்தவங்க அங்க இருந்தாங்க. அப்போ அந்த எருசலேம்ல அன்றைக்கு ஆவியானவர் இறங்கின உடனே பயங்கர இடி முழக்கம் போல சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் ஓடி போய் பாக்குறாங்க. அப்போ இந்த ரூம்ல இவ்வளவு சத்தம் வந்திருக்குது, என்ன பேசுறாங்க அப்படின்னு இந்த மக்கள்லாம் கூடி போய் பாக்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. ஐயோ, நம்ம பாஷைகள் எல்லாம் அவங்க பேசுறாங்களேன்னு சொல்றாங்க. அப்புறம் சிலர் சொல்றாங்க, இல்ல இவங்க ஏதோ குடிச்சிட்டு வெறிச்சிட்டு இருக்காங்க போலன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல பேதுரு எழும்பி நின்று அவன் தன் வாயை திறந்தான். பிரியமானவர்களே, அந்த நாவு பரிசுத்தமாக்கப்பட்ட நாவு. அவன் அன்றைக்கு வார்த்தையை பேச ஆரம்பித்தான். வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தான். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பேசினான். அப்போஸ்தலர் 2:37 நம்ம வாசிக்கலாம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, அவன் வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கிறான். வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அன்றைக்கு பேதுருனுடைய பேச்சை கேட்ட மக்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். பாத்தீங்களா? அப்ப பேதுருனுடைய நாவினால பேசப்பட்ட வார்த்தை அது பாவியான மனிதர்களுடைய இருதயத்துல போய் குத்திச்சான். அப்ப நம்முடைய நாவு ஒரு ஷார்ப்ப, ஒரு கூர்மையான நாவாக, ஒரு ஆவிக்குரிய நாவாக இருந்தால்தான் நீங்க பேசுகிற பேச்சு மற்றவங்க உள்ளத்தை போய் தொடும். அது உள்ளத்துல பாய்ந்து போகும். ஒரு இருதயத்துல குத்தப்படுவாங்க. இருதயத்துல குத்தப்பட்டதுன்னு அர்த்தம் என்ன? ஆமா, நாங்களும் பாவிதான், ஐயோ எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுமா? குத்தப்படுறாங்க. பேதுருடைய நாவினாலே ஏற்பட்ட வார்த்தை மற்றவருடைய இருதயத்தை குத்துமானால் அது எப்படிப்பட்ட நாவு? இன்னைக்கு நம்முடைய வார்த்தை மற்றவருடைய உள்ளத்துல போய் கிரியை செய்கிறதா? அது கிரியை செய்யணும். உடனடியாக இன்ஸ்டன்டா அங்க கிரியை நடக்குது. உடனே அவங்க குத்தப்பட்டவங்க என்ன பண்றாங்களா? எழும்பி நின்று கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு சொல்லுங்கள். ஐயோ, நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. உடனே பேதுரு அவங்களுக்கு சொல்லிடுறான், நீங்க மனம் திரும்பணும், குணப்படணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும், எல்லாத்தையும் சொல்லிடுறான். உடனே எல்லாரும் ஏற்றுக்கொள்றாங்களாம். அன்றைய தினமே 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிரியமானவர்களே, ரட்சிப்பு உடனடியாக 3000 பேருக்கு கொடுத்து விட்டார் ஆண்டவர். ஒரே பிரசங்கம். அந்த நாவு பரிசுத்தமாக்கப்பட்ட நாவு, ஆவிக்குரிய நாவாக மாறி ஒரே மெசேஜ் தான். பாருங்க, 3000 பேருடைய இருதயம் குத்தப்பட்டு அவர்கள் ரட்சிப்பை பெற்றார்கள். ஆண்டவருடைய சபையிலே அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 3 பேதுரு யோவான் அந்த பிறவி சப்பானியை பார்த்து, இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அவ்வளவுதான், எழுந்திட்டான், நடந்துட்டான். நாவு அக்னிமயமான நாவு, ஆவிக்குரிய நாவு. அதற்கு முந்தையும் தான் அந்த பிறவி சப்பானி அப்படியே எத்தனை வருடம் அங்க இருந்திருக்கிறான். அந்த பிறவி சப்பானுடைய வயசு 40 வயசு. அவன் அந்த ஆலயத்துக்கு முன்னாக 40 வருஷமா பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். பேதுரு யோவான்ல அவன் அடிக்கடி பார்த்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் அவங்க எதுவுமே செய்யல. ஆனா இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய நாவு திறக்கப்பட்டதுனால தான்
அவங்க அந்த தைரியம் கிடைச்சது. உடனே அவனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்துல இல்லையா, இயேசுவின் நாமம் இருக்குது, எழுந்து நட. அவ்வளவுதான், ஒரே வார்த்தை, எழுந்து நடந்துருச்சான். எவ்வளவு அற்புதம்! இன்னைக்கு நாவு பரிசுத்தமா இருக்கணும். ஆவிக்குரிய நாவாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த நாவின் வார்த்தையின் மூலமாக பெரிய பெரிய அற்புதங்களை அவர் செய்வார். நம்முடைய வார்த்தையின் மூலமாக அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, கொர்நேலியுடைய வீட்டுல பேதுரு பேசிக் கொண்டிருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் இருக்கும்போது போதும். கொர்நேலியஸ் வீட்டுல பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா. பேசிக் கொண்டிருக்கும் போது, தலையில கை வைத்து ஜெபிக்கும் பொழுதா, இல்ல அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினாரா? பேதுரு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய நாவிலிருந்து சொல் பிறந்த உடனே அந்த கொர்நேலியஸ் வீட்டில் உள்ளவங்க பேதுருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த கர்த்தருடைய வசனம் அக்கினியான ஒரு வசனம், அது அப்படியே அவங்க உள்ளத்துல போய் குத்திருச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே அந்த வசனத்தை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எவ்வளவு ஆச்சரியம்! அந்த கொர்நேலியஸ் ஒரு புறஜாதி மனிதன். அங்க கூடி வந்திருந்தவங்க எல்லாரும் யூதர்கள் அல்ல, அவங்க எல்லாம் புறஜாதிகள். அவங்க எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். போன மாதத்துல ஒரு இடத்துல மீட்டிங் போயிருந்தேன், லேடிஸ் மீட்டிங்ல. அந்த ஊழியக்காரர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்றாரு, சிஸ்டர் மெசேஜ் கொடுப்பாங்க, யாரும் எழும்பி வெளியில போக கூடாது, அப்படியே அமர்ந்து இருக்கணும். உனக்கு அவங்க பேசிக் கொண்டு இருக்கும் போதே உனக்கு அற்புதம் நடக்கும், ஆகையினால யாரும் எழும்பி போக கூடாதுன்னு சொல்லி அவன் மக்களுக்கு அப்படி சொல்றான். உடனே எனக்கும் தெரிஞ்சது, சரி பரவாயில்ல, அப்ப நம்ம வார்த்தையில ஆண்டவர் கிரியை பண்ணுவார் என்பதை அந்த ஊழியர் உணர்ந்திருக்கிறாரு. அதனால அவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு சொல்றாரு. நிச்சயம் பாருங்க, அன்னைக்கு மெசேஜ் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றாங்க. அப்படி ஆவியில நிறையிறாங்க. சில பேய்கள் ஆடுது. வசனம் பேசும் பொழுதே கிரியைகள் நடக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய நாவு ஒரு ஆவிக்குரிய நாவாக, ஒரு அக்னிமயமான நாவாக இருக்கும் பொழுது கிரியை நடப்பிக்கப்படும். நாம் பேசும் பொழுதே அற்புதங்கள் நடக்கும், பிசாசுகள் ஓடும். அன்றைக்கு கொர்நேலியஸ் வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நாம் பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாமும் நம்முடைய நாவை அர்ப்பணிப்போமா? ஆவிக்குரிய செவிகள், ஆவிக்குரிய இருதயம், ஆவிக்குரிய நாவுகள் திறக்கப்படுவதாக. நாம் ஆவிக்குரியவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாம். Thank you Lord Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீங்க கொடுத்த வார்த்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது தொட்டது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயத்திலும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இயேசுவினுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. எங்களுடைய ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படட்டும். அந்த எழுப்புதலின் சத்தம் எங்கள் காதுகளிலே விழட்டும். தேவன் ஒவ்வொருடைய காதுகளை திறந்தருளுவீராக. ஒவ்வொருடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. ஈதியாளின் இருதயத்தை திறந்த ஆண்டவர் இயேசுப்பா,
உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்தருளுவீராக. ஆவிக்குரிய நாவுகள் திறக்கப்படட்டும், அசுத்தங்கள் மாறட்டும், அக்கினியினாலே சுத்திகரிக்கப்படட்டும். தேங்க்யூ லார்ட். எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துவீராக, உண்மையுள்ள ஊழியர்களாக, உமக்கு உகந்த ஊழியர்களாக ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆவிக்குரியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உலகத்துல ஒண்ணுமே இல்லப்பா, நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் மாற வேண்டும். நாங்கள் வாழ வேண்டும், ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும் ஆண்டவரே. ஏசப்பா, அவருடைய நாவை பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய சித்தத்தை உணரட்டும், இருதயம் திறக்கப்படட்டும். தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். ஏசப்பா, உம்முடைய சித்தத்தெல்லாம் நாங்க செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்றும். உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களா எங்களை மாற்றும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் எங்களை மாற்றும். எங்களை ஆவிக்குரியவர்களாய் மாற்றுவீராக. வேற ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆவிக்குரிய சிந்தை, ஆவிக்குரிய இருதயம், ஆவிக்குரிய நாவு, ஆவிக்குரிய கண்கள், செவிகள் திறக்கப்படுவதாக. பின்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வீர். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பயத்தை நீக்கி போடும். எல்லாருக்கும் சுகத்தை பலத்தை கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்திடும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் யார் மேலெல்லாம் ஊற்றப்படவில்லையோ அவர்கள் மேலே ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். In the name of Jesus. அபிஷேகம் ஊற்றப்படட்டும், அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. அந்நிய பாஷைகளை பேசட்டும் ஆண்டவரே. நாவை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக ராஜா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். Thank you Lord. Praise the Lord. Praise the Lord. எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. Phone 9345675468.